ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி KFC ஸ்டைலில் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், தோல் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தோலோடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஓரிகனோ ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வந்து வச்சிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு சோள மாவு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு. இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சிக்கனும் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை வந்து நல்லா பெரட்டி காட்டுறேன் பாருங்கள். ஜில் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டிப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவில் போட்டுடலாம். நல்லா பெரட்டிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இது ஃபஸ்ட் கோட்டிங். 2வது கோட்டிங் தான் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே எல்லா சிக்கனையும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அடுத்த கோட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வந்து மசாலாலேயே, அதாவது நம்ம சிக்கன் எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த மசாலாலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம், ஜில் தண்ணியை. இப்போ அதில் இந்த மாதிரி வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம மாவில் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து திரட்டணும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் KFCயில் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி ஒரு நல்லா கிறிஸ்பியாக லேயராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் வந்து எல்லா சிக்கனையும் பண்ணிக்கணும். இன்னொன்று நான் பண்ணி காட்டுறேன். அரை கிலோ சிக்கனுக்கு இந்த மாவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். காரம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டு பசங்க கொஞ்சம் காரம் கம்மியாக வந்து சாப்பிடுவாங்க. அதனால் நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 7 பீஸுக்கு நல்லா வந்து பெரட்டி இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு பொரிச்சிடலாம். மீதி இருக்கிறது நீங்கள் அதே மாதிரி வந்து டிப் பண்ணி நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சா பார்த்துட்டு ஒரு சின்ன துண்டு போடுங்க. போட்ட உடனே மேலே வரும். அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். அப்போ வந்து சிக்கனை சேர்த்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிக்கன் முழுகிற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கரெக்டாக வந்து கலராக நல்லா கரெக்டாக வரும். கரெக்டாகவும் வந்து வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டுடலாம். நல்லா வந்து கோல்டன் கலராக ஆகணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலராக ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி தான் வந்து இன்னொன்றையும் வந்து போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள்,
இதுவும் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது எவ்வளோ வந்து கிறிஸ்பியாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் தட்டில் தட்டி. பார்த்தீங்களா? நீங்களும் வந்து உங்கள் வீட்டு சுட்டீஸ்க்கு இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. நான் வந்து சாஸ்லாம் எதுவுமே ஊற்றலை, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே வந்து சிம்பிளாக செஞ்சுருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். KFC ஸ்டைலில் அப்படியே அதே டேஸ்ட்டோடையே இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.